ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏர் எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதுமா விநாயகர் நம்ம ஷாப்பில் வச்சு படைக்கிற வீடியோ தான் இது. கம்பல்சரி வீடியோவெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ ஒரு கண்டென்ட் ஒரு வீடியோவாக வந்துட்டுருக்கு. அப்புறம் ட்ராவல் வீடியோலேருந்து எல்லாமே வரிசையாக வந்துட்டுருக்கு. நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, டைம் ஆகிடுச்சு, மணி 7-7:30 ஆகுது. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம போயிட்டு கடையை படைப்போம். சரி, உனக்கு ரெடி பண்ணி வைக்க சொன்னேன். இவனையும் எங்கள் அப்பாவையும் கடையை ரெடி பண்ணி வைங்களா, வந்து கடையை படைக்கலான்னு சொன்னேன். சரி, ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன பண்ணிருக்கிறானு கேமராவில் பார்த்தா இவன் ஒரு பக்கம் ஆளக்கானா, இவன் ஒரு பக்கம் ஃபோன் நோண்டுறான், எங்கள் அப்பா ஒரு பக்கம் ஃபோன் நோண்டிங்கிறாரு. 2 பேரும் ஜாலியாக ஃபோன் நோண்டிங்கிறாங்க. வேலை நடக்கலை. என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே போகலாம். தம்பி, இதெல்லாம் எதுவும் பண்ணாம விட வச்சுக்கிறீங்க? எனக்காக வைட்டீங்க? நான் வந்து தான் படை பண்ணிட்டேன். சரி, ரெடி பண்ண வேண்டியதானே எல்லாத்தையும். அதான் நீங்கள் வந்து தான் பிள்ளையார் படை பண்ணிட்டாரு. அவர் கோலக்கட்டை கோல்கட்டை எங்கன்னு கோச்சிக்கினாரு. கோல்கட்டை இல்லை இப்போதைக்கு. சத்திய சோதனை பிள்ளையார் சத்திய சோதனை. ஓ, அதான் பட்டாணி இருக்குது, தேங்காய் ஒன்று வாங்கினது வை. அவருக்கு எங்கே பிள்ளையார் இருக்கானா? பிள்ளையார் அவர் நாங்கள் பேக் பண்ணிட்டோம். எங்கே? பிள்ளையார் ரிவ்யூ பண்ண போகிறோம் இன்னைக்கு. தப்பா இது அமேசான் பேக்கிங். இது அமேசான் பேக்கிங்கா? கணபதி போட்டு, கணேசன் போட்டு உண்டியெல்லாம் இருக்குமா ஒரு வேலை? அதில் காசு வைப்பாங்க தானே வைக்கிறா? இதை நான் வாங்கின பிள்ளையார் எவ்வளோக்கு என்னந்தா? 100 rupees. 100 rupees. நீ என்ன பண்ண சொன்ன? 80 rupees. அதையும் நான் தான் வாங்கினேன். எவ்வளோ? 80 ரூபா. காசு 100 ரூபாய்க்கு சொல்ல இல்லை. 100 ரூபாய்க்கு சொல்ல இல்லைப்பா. இது நான் தான் சொல்லுவேன். நான் ஒரு 50 பொறுமையாக வாங்கிக்கிறியா? சொல்லு. நைஸ் மைல் வட்டாம மட்ரு அப்படின்ட்டு போயிட்டு. போடா, காசு இல்லை. காசு உள்ள அது காசு வைக்கிறது இல்லை ப்ரோ. கீழே அப்படியே தலை அப்படியே விட நான் ஹோல்ஸ் பண்ண போடலாம். வேணாம், மூச்சு வாங்குறது. கீழே அப்படியே விட சந்தனம் வச்சு அப்படியே விட. சரி, பிள்ளையார் நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு. ஓகே, சந்தனம் தேடு. எங்க இருக்குது சந்தனம்? எங்க? பூச்சி சம்பளம் வேணாமா? தொப்புள்ள சந்தனம் வைக்க தேவையில்லையாடா பிள்ளையாருக்கு? அது மேலகத்தில் எடு. பிள்ளையார் ஒரு இடத்த ஒதுக்குங்க. பழைய பிள்ளையார காணோம் ப்ரோ. பழைய பிள்ளையார் எங்க சொன்ன மாதிரி? ஒருவேளை லேட்டாக படிக்கிற கோச்சில் வீட்டுக்கு போயிட்டாரோ? என் முருகன் மட்டும் தான் கோச்சிப்பாரா? அவரு கோச்சிக்க மாட்டாரா? அவர் ரேட் மேலே வாக்கிங் போவார். சந்தனம் இல்லைடா. இதில் பேக் கேமரா எங்கே இருக்குன்னு தெரியல. வச்சுப்போம். ஐயா என்ன பண்ணுறீங்க? தண்ணிலாம் ஊற்றத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்? பிள்ளையாருக்கு வந்த சோதனை. பிள்ளையாருங்களா? விளக்கு ஏதோ ரொம்ப நேரமாக பண்ணுறாரு. இப்போ தானே வந்தேனே. இந்த வெள்ளம் உன்னை பண்ணி வைக்க சொன்னடா வெண்ணா. அது அந்த மட்டையை தான் ப்ரோ கேட்டேன். எந்த கடையிலும் இல்லைன்ட்டாங்க. எந்த மட்டை? கையில் வச்சுது. ஏன்னா இது வேலை இல்லைன்னாங்க. நீங்கள் இருந்தாலும் கொடுக்கட்டாங்க. சோப்பு அதை சொன்னாங்களா? சோப்பு பவர் சோப்பாக தரேன். நீங்கள் வந்தால் தண்ணி ஊற்றி கூட வச்சா போதுமா? இது ரெண்டுலாம் போயிடுவோம். இதுக்கெல்லாம் காரணம் எக்ஸ்பிரஸ் சேனலில் வீடியோ போடலையா? எக்ஸ்பிரஸ் சேனல் ஹாரி எக்ஸ்பிரஸ். சொல்லுங்க.
ஸோ இந்த நெடுக்க இருக்கிறவங்க எல்லா கடையும் கோச்சின்னு இருக்கிறாங்க. ஏன் வீடியோஸுக்காக உட்காந்து வந்துருப்பாங்க, நீங்கள் போடணும் கோச்சின்னு இருக்கிறாங்க. சரி உருட்டா இருந்தாலும் ஒரு அளவு வேணாமாடா. சும்மா தானே இருக்குது, உருட்டுவோம் என்ன உருட்டுறேன். நம்ம ஜோஷுவா இருந்திருந்தா அவனுக்கு ஒரு தும்பிக்கையை வரைஞ்சி அப்படி ஒரு வாரமாக உட்கார வச்சிருக்கலாம். விநாயகர் மாதிரியே இருந்திருப்பான். போன விநாயகர் சதுர்த்தியில் நம்ம ஸ்கூட்டி வாங்கிட்டோம். வாங்கிட்டோம். வாங்கிட்டோமா? வாங்கிட்டோம்னா இன்சூரன்ஸ் முடிஞ்சிருங்கடா. இன்சூரன்ஸ் பண்ணல அந்த வண்டிக்கு. சத்திய சோசனை. ஒருத்தர் வெளியே விலை கழுக போனாரு, யாரையும் ஆளை காணும். அவர் தான் விலை கழுக போனாரு. என்ன ப்ரோ இது வெளியே விலை கழுவ சொன்னால் வர பொண்ணெல்லாம் சைட் அடிச்சுன்னுக்கிறேன். யார் ஆகிறா இதை உங்கள் ஆள் பார்த்தான்னா நினைப்பாங்க நீ வேணும்னு தான்டா பண்ணுறடே. ஏன்னு தான் பண்ணுறியா? ஆமாம். இதை உங்கள் ஆள் பார்க்க ஃபோனில் நைட்டு உங்களை தாக்க. ஆல்ரெடி ஒருத்தவன் ஃபோனை போட்டு ஓனரங்கன்னு என்னையே சாவடிக்கிறான். இங்கே போயிட்டு இருந்த போன தானே பார்த்துக்கிட்ட ப்ரோ. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? சொல்லுங்க. அப்பெல்லாம் இல்லைப்பா. கண்டிப்பாக உண்மைன்னு நினைக்கிறேன். இல்லை உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு கலகம் தெரியுது. இப்போ மாமாக்காரன் இப்படி காசு பண்ணான்டா, நீ நடுமாமா. சரி, அதனால தான் பார்த்தேன். மாமா பொண்ணை பார்க்கணும் ப்ரோ, மாமாவை பார்க்கக்கூடாது. நிஜமாடா, அதனால இப்படி தானே போனாரு. அப்படி வருவார் பாரு. ஓனஜி நீங்கள் கை வச்ச உடனே வெள்ளி விளக்கு மாற்றி சொல்லிட்டேன். அடியல் டைலாக்கா மாற்றி சொல்லிட்டேனோ? மாற்றி தான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கலாய்க்கலான்னு வந்தேன். எழுதி கொடுத்து ஸ்கிரிப்ட் ஒழுங்காக படிச்சுன்னு வரல. எழுதி கொடுத்தேன். நான் எழுதி எடுத்துன்னு வந்தேன். சத்திய சோதனையாக இருக்குது. நீங்கள் கை வச்ச உடனே 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் எப்படி ஜாமாங்க வச்சுன்னு வெள்ளி விளக்கு கோல்டன் விளக்காக மாறிச்சுன்னு சொல்லலான்னு வந்தேன். ஆனால் இது வெள்ளி விளக்கு தானே இல்லையா? இது ஏதோ ஒரு மெட்டீரியல் சொல்லுவாங்க, என்னன்னு எனக்கு தெரியல. போகணும் என்ன ஏமாத்தினு உங்களை ஏமாத்திட்டாங்களோ. ஆனால் இருந்தாலும் பல ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அதோ தெரியுதுல ஒரு ரக கடை கொடுத்துட்டு வந்துருமா. என்னன்னு இது இப்போ தான் வாங்கிட்டு போனேன். அவ்வளோ பல இருக்குது. நியாயம் வேணாமாடா. இது இங்கே ஒரு ஆயா உட்காந்துருந்தாங்களே, எங்கே போனாங்க அவங்க? டீ குடிச்சு வருகிறான். பொது சேவையில் இறங்கிட்டீங்க நீங்கள். ஆயா குண்டானெல்லாம் பார்த்துக்கிறீங்க, டீ குடிக்க போகிறாங்க ஆயா. எனக்கு தெரிஞ்சு இவர் வெளியே உட்காந்து இங்கே தான் ஏதோ பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் விளக்கலை. அவர் டூத் ப்ரஷ் விளக்குற மாதிரி பல்ல போட்டு விளக்கின்னு இருக்கிறாரு. எங்கள் போகிற வர பொண்ணுங்களெல்லாம் மாட்டிக்கினேன் ப்ரோ. நீ மாட்டிக்கினேன் ப்ரோ. மந்திரம் சொல்லு ப்ரோ. மந்திரமா? நானும் மந்திரவாதிட்டேன். நான் இல்லை, வாயில் வர்றது உணர வேண்டியது தான். சொல்லு, அதான் தெரியுமே சொல்லு. அந்த வாதி இந்த வாதி மந்திரவாதி. அடப்பாவி சொல்லு. அவ்வளோதான் மந்திரம். லாஸ்ட்ல ஒளரிட்டு லாஸ்ட்ல விநாயகன் போட்டுனா மந்திரம் நல்லா இருக்கு. போடு. சரி, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். யூடியூப்பில் போடுறோம். யூடியூப்பில் போட்டோன்னா காப்பிரைட் வந்துடுமே எனக்கு. அதுவும் சரிதான். கம்முன்னு விளாக் எடுத்தோம்மா, 2 காஃபி வாங்கி குடிச்சோமான்னு இருப்போம். வேலையாகிட்டார். ₹1 கொடுத்தோன்னா வச்சுக்க மாட்டோம். தண்ணி வேணாம் இல்லை ப்ரோ. நிறையா காசு வேணா சொல்லுங்க பிள்ளையா. என்னால் முடிஞ்ச வரைக்கும்
ஸ்பீக்கரில் போட்டுறேன். நீங்கள் பேசுகிற சத்தம் புள்ளியாரு கேட்கணும். பிள்ளையார் கூட எலி வாங்கி வர மாட்டோமோ? என்னப்பா இருக்கா? இருக்கு. ஓகே ஓகே. இது மஞ்சள். இதெல்லாம் அந்த கோல்டு விளக்கு. கொஞ்சம் சந்தனம் கொடுப்பா. இதெல்லாம் கஷ்டம் வை. நான் மஞ்சள் வச்சுக்கலாம். சந்தனம் வை. ஒரு சந்தனம் கொடுப்போம். சரி எல்லாத்தையும் துடைப்போம். தம்பி யாரா குளிப்பாட்டினா கரைஞ்சிருவார். அதெல்லாம் ஒன்றும் கரைய மாட்டேங்குது. கரைவார் அவர். ஓகே பூலாச்சியா வைக்கிறாரு. கடைசியாக விநாயகரை தூக்கி மீனுக்கு வச்சிருவோம். கடலில் ஒரு மாட்டம் இருப்பார் நடுவில். அப்படின்ற நம்ம டச் பண்ணாமல் இருந்தால் கரையாது இல்லை. பாட்டை போடுறான் செல்லு இல்லைட்டா வாயில் பாட்டு போடுறான். மன்னர பாட்டில் இருந்ததான் பாடுறான். டிஜே டிஜேவா காஃபி எடுத்துறேன்டா. இருக்கிற கொஞ்ச நேரம் கணக்கு வழியே என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம். கணக்கு இல்லையா என்ன வளர்றேன். லைட்டாக தொட்டா கரகரன்னு சளி பிடிச்சி. ஓகே கைஸ், நான் பண்ண காப்பி ரைட் தான் போடுவாங்க. ஏன்னா அந்த பாட்டை பாடுந்தே நான் தான். எப்படி சந்துல விட்டு போட்டேன். இதெல்லாம் வந்து சென்சார்ல கட் பண்ணிக்கணும். இப்படி போட்டு எங்க வந்து சொன்னோம். கேமரா போட்டிருக்கனால மொபைல் போட்டு போட்டு ஹெட்செட் போட்டு செட் போட்டு ஏசி ஏசி போட்டு போட்டு கம்ப்யூட்டர் போட்டு கம்ப்யூட்டர் போட்டி எல்லாரும் போட்டி போட்டு போவாங்க. அது அவன் மீன் 2 இட்டி பார்க்குது பேரு. மேலே பாய் தொந்தரவு மாதிரி கம்ப்யூட்டர். ஹாய் காய்ஸ். ஹாய் ப்ரோ. ஒரு வழியாக விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சு. நீங்கள் போனஸ் வேணுமா? இல்லை சொல்லு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஏதோ உங்களுடைய தத்துவங்கள் ஏதாவது அப்ப கேமராவோட வந்துக்கிறனா அப்ப எதை எதிர்பார்க்குறேன்? சொல்லு பெருசா என்ன வேணும் எக்ஸோரா? நாளையிலேருந்து கரெக்டாக வீடியோ போடுவீங்களா? ஆர்வத்தில் நிறைய பேர் காத்துன்னு இருக்காங்க. அப்படியா? அது நீ ஒரு ஆளா? ஆமாம். ஃபயர் விட்டனே கமெண்டில் பார்க்கலையா? சரி, நம்மளும் ஃபயர் விடுறோம் பயங்கரமா. ஃபயர் ஓகே, எல்லாருமே சேர்த்து பார்த்துருப்பீங்க. நான் க்ளோஸ் பண்ணல வீடியோவை. எல்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வீடியோ வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. அப்படியே அந்த நைட்டு சோறு சரி, இதோட நம்ம முடிச்சுப்போம்.